Greetings. I am D. Kumaragurubaran from NISA Acupuncture Institute. I would like to thank the Almighty and my Guru, Dr. Raja Muhammad, for this wonderful opportunity. I am honored to present my application for Acupuncture Teacher Certification from World Skill Council. I hold my bachelor's degree in biotechnology, which gives strong foundation in life sciences, and I work as a product consultant for research. My journey into acupuncture started in NISA Acupuncture Institute, where I completed BSS Diploma in Acupuncture in 2018 under expert guidance of Dr. Raja Muhammad. His mentorship was transformational, and his dedication into the field of acupuncture has inspired me to dwell deeper into this healing modality. Since then, with his direction and training, I am practicing acupuncture and taking classes for students of NISA Acupuncture Institute. I am passionate about sharing my knowledge and empowering the next generation of acupuncture healers. With your support, I look forward to continue my contribution as a recognized acupuncture teacher. Thank you all once again. லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் அது. இல்லை இன்னும் பக்கத்தில் இப்படி இன்னும் இதுக்கு கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ இது இன்னும் நல்லா அந்த டேப் பண்ணும்போது இன்னும் அந்த லிக்விட் வந்து வெளியில் வரும். ஸோ அடுத்து ஹாஃப் சூன் நீடில் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ நீடில் வந்து இன்சர்ஷன் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்லாண்டிங் 90 டிகிரி பர்பண்டிகுலராக இன்சர்ட் பண்ணலாம். எந்த இடத்துல அது மாதிரி இன்சர்ட் பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். மசில் நிறையா இருக்கிற ஏரியாவில் நம்ம 90 டிகிரி இன்சர்ட் பண்ணலாம். மசில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 45 டிகிரி ஸ்லாண்டிங்காக பண்ணலாம். வேற ஸ்கின் தான் இருக்கு, ஸ்கின்னுக்கு அப்புறம் டைரக்டா போன் தான் இருக்குன்ற இடத்துல 15 டிகிரி ஹரிசாண்டல் இன்சர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வியூ பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வியூ 20 இருக்கு. ஸோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது 15 டிகிரி ஸ்லாண்டிங்ல பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அதான் ஹரிசாண்டல் இன்சர்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல GB14 இருக்கு, அங்க பண்ணும்போதும் 15 டிகிரி அந்த ஸ்லாண்டிங்ல பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணும்போது என்ன பண்ணலாம்? எவ்வளோ பண்ணலாம்? 45. இது வந்து இன்சர்ஷன் வந்து மெத்தட் என்னன்னா, அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 45 டிகிரியில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேற 45 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் இப்போ H7 இந்த இடத்துல இருக்கு, இங்கே பண்ணுறதும் 45 டிகிரியில் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல LU7 இருக்கு. LU7 வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா, இப்படி வச்சோம்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட். இது வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அலர்ஜி. இப்போ எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ சளி பிடிக்குது, ரொம்ப கோல்டு அதிகமாக இருக்கு, ஸ்னீசிங் இருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னா LU7 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து 45 டிகிரி ஸ்லாண்டிங்கில் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்னொரு இது LI11 போடலாம். இருக்காது இந்த பாயிண்ட் இதில் வந்து 90 டிகிரியில் போடுவோம் நம்ம.
ஸோ பாருங்க இப்போ நீடிலே ஃபுல்லாக இறங்கி இருக்கு பாருங்க. எஸ் சார். ஏன்னா அந்த இடம் மசில்ஸ் அதிகமாக இருக்கு பாருங்க எல்லாருமே. L11. ஓகேவா? ஸோ ப்ரெஸ் நீடில் வந்து ஒருத்தவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆரிக்குலர் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆரிக்குலர் தெரப்பினா நம்ம ஃபுல் எல்லா பாயிண்ட்ஸுமே காதுலேயே நம்ம இருக்கு. ஸோ அதுக்கான இப்போ இந்த இடம் வந்து விஷனுக்கான பாயிண்ட்டு. விஷன் காது இருக்காது போடலாமா? நீங்கள் போடுறீங்களா? அவருக்கு போடுங்க. காது நேற்றுல இருந்து சவுண்ட் கொஞ்சம் காது சவுண்டு கண்டிப்பாக இல்லை அதுக்கும் போடலாம். அதுக்கும் சரி. இந்த சைடில் போடுங்க. அது சொல்லுங்க. ஆ நடுவில் அவ்வளோதான். ஸோ இது வந்து ப்ரெஸ் நீடில் சொல்லுவோம், இல்லை எம்பெடட் நீடில் சொல்லலாம். எம்பெடட். ஆரிக்குலர் இதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இந்த ஆரிக்குலர் தெரப்பிக்கு இந்த நீடில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா ஸ்பெரிக்கலாக ஒரு மெட்டல் இருக்கும், வெளியில் ப்ரொஜெக்ஷன் மட்டும் அந்த லைட்டான நீடில் இருக்கும். ஓகேவா? அதுக்கு டைம் ஏதாவது இருக்கா சார்? ப்ரெஸ் நீடில் 1 or 2 days. 2 days. அதுவே விழுந்துடும். 2 days இருக்கலாம். அதுவே விழுந்துடும் ஆக்சுவலாக அந்த ஸ்பெசிஃபிக் டைமுக்கு அது விழுந்துடும். பட் ஆனால் அதர் நீடில்ஸ் வந்து யூஸ்வலாக ஃபியூ மினிட்ஸு 20 minutes வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் 3ன்ற பாயிண்ட் இருக்குது நமக்கு காலில். இந்த இடத்துல கட்ட விரலும் செகண்ட் ஃபிங்கரும் ஜாயின் ஆகிற இந்த இடத்துல வந்து லிவர் 3ன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா 10 minutes வந்து நம்ம டைம் பார்த்துக்கணும். டைம் பார்த்துட்டு உடனே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டிங் பாயிண்ட். அதில் நீடில் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லோ பிபி ஆகிடும், மயக்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே அந்த லிவர் 3 பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10 minutes நீடில் ரிமூவ் பண்ணிடணும். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் 20 minutes to 40 minutes, half an hour விடலாம். ஸோ செடேஷன் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம போடும்போது பேஷண்ட்ஸ் வந்து தூங்கிடுவாங்க. ஆக்சுவலாக எஸ் சார். ஆமாம், தூங்கிடுவாங்க அவங்க. நம்ம வந்து பல்ஸ் செக் பண்ணோம். பல்ஸ் யூஸ்வலாக சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து 5 to 10 minutes நம்ம பல்ஸ் செக் பண்ணும்போது அது நார்மலைஸ் ஆகிடும். அந்த டச் மட்டும் தான் அதுக்கு தேவையானதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 minutes கூட அது டக்குன்னு இதுவாகிடும், அந்த பல்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகும். ஓகேவா? அதை நம்ம பல்ஸ் செக் பண்ணணும். ஸோ நீடில் போட்டுட்டு பேஷண்ட்டு கூட நம்ம அப்சர்வேஷனில் தான் இருக்கணும். ஸோ அவங்க பல்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு பல்ஸ் நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த நீடில் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சுஜோக் நீடில் யாருக்காவது போடலாம். அது காதுகிட்ட போடலாம் சார். காதுகிட்ட போடலாம். ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது சுஜோக் நீடில் யூஸ் பண்ணலாம். பார்வைக்காக. ஆமாம், இந்த எண்டில் போடுவோம், இங்கே கீழே போடுவோம். UB1 இங்கே போடலாம், இல்லை ST1 ST2க்கு போடலாம். UB1 இல்லை நான் உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன். யூஸ்வலாக கையில் பாம்பில் இருக்கிற பாயிண்ட்ஸும் காலில் சோலில் இருக்கிற பாயிண்ட்ஸும் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பெரிய நீடில் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் எமர்ஜென்சி கண்டிஷனில் இப்போ K1ன்றது வந்து எமர்ஜென்சி பாயிண்ட்.